துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம அறியிருக்கிறவங்களை பார்த்து நம்ம அறிக்கை செய்வோம். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. நீ இடங்கொண்டு பெருகுவாய். You will extend your boundaries. கர்த்தர் நம்முடைய எல்லைகளை இந்த வருஷத்துல விரிவாக்குற தேவனா இருக்கிறார். ஆமென். சபையுடைய எல்லையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து விரிவாக்குறவரா இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் எல்லை விரிவாகும் சொல்றவங்க அந்த வாக்குத்தத்தை அறிக்கை செய்ய பார்க்கலாம். நீ இடங்கொண்டு பெருகுவாய், நான் இடங்கொண்டு பெருகுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜார்ஜ் அப்படின்றவர் 1912ஆம் ஆண்டு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை கையில் எடுத்தார். அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, மூழ்கி போன இந்த டைட்டானிக் கப்பலோடைய இந்த பாகங்களை உள்ள இருந்து வெளியே கொண்டு வர ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தார். யார்? அவரோட பேர் என்ன? ஜார்ஜ். அப்ப அவர் என்ன பண்ணார், ஆட்கள் எல்லாம் திரட்டி அந்த டைட்டானிக் எங்க மூழ்குச்சோ அந்த இடத்துல போய் ஒரு பெரிய கப்பல், அந்த கிரேன், அதெல்லாம் உண்டு பண்ணி கீழே என்ன அனுப்புனாங்க, அந்த டைட்டானிக் எங்க இருக்குன்ற சர்ச் அந்த பண்ற ஒரு மிஷினை அனுப்புனாங்க. பார்த்தா அற்புதமாய் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கிரேனை உள்ள அனுப்பி அந்த கயரெல்லாம் உள்ள அனுப்பி டைட்டானிக்கோடைய பாகங்களை பிடித்து வெற்றிகரமாய் மேல கொண்டு வந்துட்டு ஜார்ஜுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போகுது, டைட்டானிக் என்ன பண்ண போகுது, மேல வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு அந்த நேரத்துல ஒரு பெரிய புயல் வந்து அடிச்சு அந்த அந்த 2 கயர்களும் என்ன ஆயிடுச்சு, அருந்து டைட்டானிக் மறுபடியும் கீழே போயிடுச்சு. பல ஆயிரங்கள் காசுகள் அவருக்கு வந்து செலவாயிடுச்சு. ஏன்னா திரும்படியும் ஏன்னா வெளியே போய் அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பல நாட்கள் எடுக்கும். அப்ப இந்த ஜார்ஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு தகரத்துல அவர் என்ன எழுப்பினா, ஐ வில் கம் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு தகரத்தை எழுதி, அதாவது நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், உன்னை மறுபடியும் எதுல இருந்து தூக்க, கடல்ல இருந்து தூக்க நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லி அதே ஒரு இயந்திரத்தை உள்ள அனுப்பி டைட்டானிக்கோட அந்த டைட்டானிக் கப்பல்ல அவ எழுதுன அந்த இதை வந்து என்ன பண்ணாராம், பதிச்சு விட்டு அவர் வந்தாராம். தேவ பிள்ளைகளே, இதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்த போது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போன போது தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன பண்ணுவேன், உங்களை மீட்டு கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் வருகை நிச்சயம் இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பதை அறிந்து கொள்ளாமல் இங்க யாராவது இருப்பீங்கன்னா நீங்க அறிந்து கொள்ளுங்க. இயேசு எப்படி முதலாவது தடவை 2000 வருஷத்துக்கு முன்பாக குழந்தையாய் பிறந்து மனிதனாய் பிறந்து நம்முடைய பாவங்களை மீட்டெடுக்க, பிசாசின் பிடியிலிருந்து நம்ம மீட்டெடுக்க இந்த பூமிக்கு வந்து சிலுவையில அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போன அதே இயேசு மறுபடியும் 2வது தடவை எங்க வரப்போகிறார், இந்த பூமிக்கு வரப்போகிறார். 2வது தடவை அந்த பூமிக்கு வரும்போது நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க கிடையாது. 2வது தடவை அவர் வரும்போது இயேசுடைய பிள்ளைகளை பிரித்து, பிசாசின் பிள்ளைகளை பிரித்து, அவர் இயேசுடைய பிள்ளைகளை பரலோகத்திற்கும், பிசாசை வழிபட்டவர்களுக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவரை நரகத்திற்கும் அவர் கொண்டு போக நியாயம் தீர்க்கிறவராய் 2ஆம் வருகையில் அவர் வர இருக்கிறார். நான் சொல்றேங்க, அனைவருக்கும் புரிகிறதா? அப்ப முதல் வருகை நம்மளை மீட்டெடுக்க, 2ஆம் வருகை நம்மளை மீட்டெடுக்கப்பட்ட மக்களையும் மீட்டெடுக்கப்படாத மக்களையும் பிரிக்கிறதுக்காக அவர் வருகிறார். சொல்லப்போனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ரட்சிக்கப்பட்டவர்களை மறுபடியும் வந்து அவர் பரலோகத்துக்கும், ரட்சிக்கப்படாதவர்களை இயேசுவை நிராகரித்தவர்களும் பேர் கிறிஸ்தவராய் வாழ்ந்தவர்களையும் மாய்மால வாழ்க்கையை வாழ்ந்தவர்களையும் பிரித்து அவரை நரகத்துக்கும் அவர்களை அனுப்புறதுக்காக இயேசு மறுபடியும் வருகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த காலை வேளையில ரட்சிக்கப்பட்டு நீங்க இந்த சத்தியத்தை அறியாமல் இருப்பீங்கன்னா இதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு 2ஆம் வருகை குறித்த செய்திகள் மிகவும் கம்மி. வாக்கு தத்தங்கள் நம்ம பேசுகிறோம், ஆசீர்வாதத்தை பெறது எப்படின்னு பேசுகிறோம், கடல்ல இருந்து எப்படி வளர்றது நம்மளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் பேசுறோம். ஆனா இருக்கிறதுலே மிகவும் முக்கியமான சத்தியம் என்ன, இயேசுடைய வருகையை பத்தி நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். சர்ச்சுக்கு வர்றதுனால ஆண்டவர் நம்மளை வருகைக்கு கூட்டு போயிட போறது கிடையாது. நீ கிறிஸ்தவரா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போறது கிடையாது, பரலோகத்துக்கு நம்ம கூட்டு போயிட கிடையாது. பைபிள்ல எங்கேயுமே சொல்லல
நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் வெறும் பின்பற்றுறதுனால நம்ம ஆண்டவர் கிட்ட போயிட கிடையாது. நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. வேதத்தின்படி நாம் ஆயத்தமாய் இருக்கும்போது கர்த்தருடைய வருகையில கர்த்தர் நம்மளை கூட்டு போவார். இல்லைன்னா அவர் வருகையில் நம்ம என்ன பண்ணிடுவார்? கைவிட்டு போயிடுவார். இன்னைக்கு உங்களுக்கு இந்த காலை வேளையில ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆர் யூ prepared for the second coming? இயேசுவுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசுடைய வருகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு. இரண்டாம் வருகைன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? நீங்க தெரியலன்னா தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு பார்க்க இருக்க செய்தியின் தலைப்பு, இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது எப்படி? How to prepare ourselves for the second coming of Jesus. வாசிக்கலாம். ஆதார வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசிக்க இருக்கிறோம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்பட்டு சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சேர்ந்து வாசிக்கலாம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா. வசனம் அழகாய் சொல்லுது பாருங்க. இயேசு வரும்போது அவர் எப்படி வருகிறாராம்? வானத்திலிருந்து சேனைகளோடு வருகிறார். மகா பெரிய சத்தத்தோடு வருகிறார். ராஜாவ மாதிரி வருவார். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ வரும்போது எத்தனை வாகனங்கள் உங்களை பாதுகாக்க இருக்கிறது? மனுஷனுக்கே அவ்வளவு இருக்குன்னா இந்த உலகத்தை படைத்த தேவன் வரும்போது எப்படி இருக்கும்? அது மகா வல்லமையோடைய சத்தத்தோட அது வருகிறதா இருக்கிறது. வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? உலகத்துல ஒரு முனையில இருந்து உலகத்துல எல்லா முனைகளிலும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட மக்களை தம்மோடு அவர் சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, சீஷர்கள் தேவாலயத்தை அங்க இருந்த தேவாலயத்தை பார்த்து, ஆகா, சாலமோன் கட்டின இந்த ஆலயம் எவ்வளவு தங்கத்தால கட்டிருக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த தேவாலயத்தின் மகிமை அப்படியே புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்ப இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த தேவாலயத்துல ஒரு கல்லு கூட இல்லாதபடி இது என்ன ஆகும்? இடிக்கப்படும் காலம் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது சீஷர்கள் கேட்கிறாங்க, இது எப்ப நடக்கும் ஆண்டவரே? இந்த உலகத்தின் முடிவு எப்ப வரும்? இந்த உலகம் எப்ப அழியும்? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? உலகம் எப்ப முடியும்? அப்ப அதே கேள்வி யாருக்கு இருந்துச்சு? சீஷர்களுக்கு இருந்துச்சு. இந்த உலகம் எப்ப முடியும், எப்ப அழியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய சயின்ஸ் சொல்லுகிறார். அதான் நீங்க 24 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். 24 அதிகாரம் முழுவதும் உலகம் முடியறதுக்குரிய அடையாளங்கள். இந்தந்த காரியம் நடக்கும் போது உலகம் முடிய வரும். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சயின்ஸ் சொல்லுகிறார். அதாவது உலகத்துக்குள்ளேயும் நடக்கிற அடையாளங்களும், உலகத்துக்கு வெளியில காஸ்மோஸ் மேல வானம், சூரியன், சந்திரன், அந்த நேரத்துல அடையாளங்கள்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல நான் மேலோட்டமா உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, தேசங்களுக்கு நடுவில் யுத்தங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மக்கள் ஒரு மக்களுக்கு விரோதமாக எழும்புவார்களாம். ஒரு இனத்தார் இன்னொரு இனத்தாருக்கு என்ன எழுதுவான்? நான் கிறிஸ்டியன், நீ இந்து, நீ முஸ்லீம், நீ அவங்கன்னு சொல்லி என்ன மக்கள் இனத்துக்கு எதிராக எழும்புவார்கள். அப்புறம் நிலநடுக்க உண்டாகும், கொள்ள நோய்கள், கொரோனா மாதிரி உள்ள காரியங்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். அப்புறம் இயேசுவை பின்பற்றனால நம்ம எல்லாம் என்ன பண்ணப்படுவோம்? அடிக்கப்படுவோம், உதைக்கப்படுவோம். இதெல்லாம் நடக்குதா? இந்தியாவில தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றனால நம்ம ரொம்ப பெரிய உபத்திரவத்தில் நம்ம கடந்து போவோம். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் அநேகர் இந்த உபத்திரத்தினால கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போவாங்க. ஐயோ வேணாம்ப்பா, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஐயோ இந்த இயேசுவை வேணாம், இயேசுவை நான் மறுதளிச்சிடுறேன் அப்படின்னு பின்வாங்குறவர் அநேகர் எழும்புவார்கள். அன்பு தணிந்து போகும். பெற்றவங்களே பிள்ளைங்களை விட்டுருவாங்க, பிள்ளைங்க பெற்றவங்களை விட்டுருவாங்க. உபத்திரவத்தின் நிமித்தம் அன்பு தெரிஞ்சு போகும். அதே சமயம் சுவிசேஷம் உலகமெங்கிலும் அறிவிக்கப்படுமா? அல்லேலூயா. இதெல்லாம் உலகத்துல நடைபெறுகிற என்ன பண்ணு உபத்திரவங்கள் கடைசி நாட்களில். அப்புறம் சூரியன் அந்தகாரப்படும். இன்னைக்கு நியூஸ் எல்லாம் கேட்கிறோம், எர்த்தை நோக்கி ஒரு பெரிய ஸ்டார் விண்கலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்தை தாக்கும். சூரியனுடைய வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அப்ப காஸ்மாஸ்ல நடைபெறுகிற காரியங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதா? அப்ப
இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன எல்லாமே இருக்குதா இல்லையா? சொன்ன எல்லாமே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை குறித்து அலட்சியமாய் இருக்காது. நாட்கள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, மனம் திரும்ப எனக்கு ரொம்ப நாள் இருக்குது. என் பாவத்தை விடுறதுக்கு எனக்கு ரொம்ப நாட்கள் இருக்கிறது. ஆலயத்துக்கு இன்னைக்கு வராட்டா நான் நாளைக்கு வந்துக்கிறேன், இன்னைக்கு பைபிள் எடுக்கனா நாளைக்கு எடுத்துக்கிறேன், இன்னைக்கு ஜெபிக்கனா நாளைக்கு பாத்துக்கிறேன், அடுத்த வாரம் பாத்துக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாட்கள் மிகவும் சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகையில் நாம் ஆயத்தமாய் இல்லாவிட்டால், ஆயத்தமாகிறது எப்படி நான் சொல்கிறேன், ஆனா இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வரும் நாளை ஒரு மனுஷன் அறியாது இருக்கிறான். எப்ப வரான்னு ஆண்டவர் தெரியாது. திருடனை போல அவரோட வருகை இருக்கும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இன்னும் டைம் இருக்கு, மனம் திரும்ப நேரம் இருக்கு. சடனா வந்து ஆண்டவர் நிப்பா. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் சபையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய வருகையில இங்க இருக்கிற ஒரு நபர் கூட என்ன பண்ணக்கூடாது? கைவிடப்படக்கூடாது. இதான் என்னுடைய ஜெபம். ஒரு நபர் கூட நம்ம ஆலயத்துல கைவிடப்படக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாம் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும்னா கர்த்தருடைய வருகையை பத்தி அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையை பத்தி அறிந்திருக்க வேண்டும். எப்படி ஆயத்தமான்றது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த காலை வேளையில் நாம் கற்றுக் கொடுக்கிற பிரதானமான காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய 2ஆம் வருகையை சந்திக்க நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த நேரம் பேசிக்கிற நேரத்துல எக்கால சத்தம் வந்தா கூட சந்தோஷமா ஆண்டவரே வந்துட்டீங்கன்னு சொல்லணும். ஐயோ வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க கூடாது. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். பக்கத்துவங்க கையை பிடிச்சு கேளுங்க, ஐயோன்னு சொல்லுவீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? கேட்டீங்களா? பதில் கேளுங்க. கேளுங்க, கேள்விதான் கேட்டிருக்கேன், பதில் கேளுங்க. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவீங்களா? ஐயோன்னு சொல்லுவீங்களா? சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த செய்தி. ஆமென். அடுத்து, எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது? பின் வருகிற 3 ஆயத்தங்களை நாம் செய்யும் போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க முடியும். நீ ஆண்டவருடைய வருகையை எப்பனாலும் சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கணும்னா 3 ஆயத்தங்கள் உன் வாழ்க்கையில தேவை. இந்த 3 ஆயத்தங்களை நீ செய்யும் போது கர்த்தர் எந்த நேரத்துல வந்தாலும் என்ன பண்ண முடியும்? உனக்கு பயம் இருக்காது, சந்தோஷம் இருக்கும். ஆமென். 3 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, சொல்லுங்க, ஞானம், உணர்வு, பாரம். இதான் அந்த ஆயத்தம். சரிங்களா? ஞானம், சொல்லுங்க, ஞானம், உணர்வு, ஆயத்தம், பாரம். சரிங்களா? முதலாவது ஞானம் என்னன்னா, இயேசுவின் 2ஆம் வருகை நிச்சயம் உண்டு என்ற ஞானம் நமக்கு உண்டாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஞானம் என்ன தெரியுமா? ஆண்டோடைய வருகை என்ன இருக்கு? நிச்சயம் இருக்கிறது என்ற ஞானம். அதை பத்தி அறியாம இருக்க கூடாது. அப்படியா? எங்க சர்ச்சில் சொல்லி கொடுக்கலையே, எங்க பாஸ்டர் சொல்லலையே, ஐயோ சர்ச்சுக்கு போன நான் கேட்காம விட்டுட்டேனே அப்படின்னு நம்ம இல்லாதபடி இயேசுடைய வருகை நிச்சயம் உண்டு என்ற ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். சரிங்களா? அதான் முதல் ஆயத்தம். வாசிக்கலாம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32, 35 வாசிங்க. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். 35 வாசிமா. வானமும் பூமியும் ஒழிந்து போம், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. முதல் ஆயத்தம் என்னன்னு சொன்ன, என்ன ஞானம் நமக்கு வேணும்? இயேசுடைய 2ஆம் வருகை ஒண்ணு இருக்கிற என்ற அறிவு நமக்கு இருக்கணும், ஞானம் நமக்கு இருக்கணும். வசனம் ஆண்டவர் பாருங்களேன், இந்த கடைசி காலம் எப்ப முடிவுக்கு வரும்ன்றத நிறைய சயின்ஸ் சொன்னார். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, தேசங்கள், யுத்தங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு அத்திமர உவமை. உவமைனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, மறைக்கப்பட்ட ரகசியங்கள், நமக்கு கண்ணுல பார்க்காத ரகசியம். யாராவது இங்க 3க்கு போயிருக்கீங்களா? நிலால கால் வைத்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாருமே வைக்கலையா? நானும் வைக்கல, கவலைப்படாதீங்க. சூரியனை யாராவது கிட்ட போய் தொட்டு பார்த்திருக்கோமா? அப்ப ஆனா நிலால வைத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த நிலா எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மண்ணையோ இத பூமியில இருக்க காரியத்தை ஒப்பிட்டு அந்த உலகம் எப்படின்றது என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. மறைக்கப்பட்ட உண்மை. ஊமைன்றது அதுதான். ஆண்டவர் இந்த வருகை எப்படி இருக்குன்றத அவர் வந்து ஒரு ஊமையாய் சொல்லுகிறார். அதற்கு அவர் பயன்படுத்துற ஊமை தான் என்ன அப்படின்னா, அத்திமரம். 32ஆம் வசனம். அதுல என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பவுமே
பூக்கள் கனிகள்லாம் எப்ப எந்த காலத்துல பிறக்கும்? என்ன காலம்? வசந்த காலம். சரிங்களா? ஸ்பிரிங்ல தான் என்ன பண்ணும்? இலைகள் என்ன பண்ணும்? பூக்கும், கனிகள் எல்லாம் உண்டாகிற காலம். அப்ப இங்க பாலஸ்தீன தேசத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அத்தி மரம் வந்து பூக்கும் போது அது வசந்த காலத்துல பூக்காது, அந்த முடிகிற நேரத்துல தான் பூக்கும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னது? வெயில் காலம் வரப்போகுதுன்றது அர்த்தம். அதான் இங்க ஆண்டவர் சொல்றா பாருங்களேன், அத்திமர உமையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதை? என்னுடைய வருகை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள். அதுல இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிடுச்சுன்னா கிட்டக்க வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப எதுல இருந்து? பூ பூக்கும் போது. சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அந்த பூ பூக்குற காலத்தை வைத்து அந்த காலத்தை அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க? இது என்ன காலம்? வசந்த காலம் என்பதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்ப ஆண்டவர் இதை ஒப்பிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேல சொன்ன அந்த சயின்ஸ் எல்லாம் நடக்குது பாத்தீங்களா? நிலநடுக்கங்கள், யுத்தங்கள், தேசங்கள் விரோதமாய் எழும்புறது, என் நாமத்தை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க பகைக்கப்படுகிறது, நிறைய சொன்னேன்ல, ஃபெமைன்ஸ், கொரோனா மாதிரி உள்ள டெட்லி டிசீஸ், இதெல்லாம் நடக்கிறோட அடையாளம் என்ன தெரியுமா? என் வருகை சமீபமா இருக்கு என்பதை நீ அறிந்து கொள். நான் சொல்றது எப்படி உங்களுக்கு எத்தனை பேர் புரிகிறது? எப்படி நீ ஒரு 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 இலையில, ஒரு மரத்துல ஒரு இலை உண்டாகும் போது இது வசந்த காலம் என்பதை அறிந்து கொள்கிறாயோ, இந்த காரியங்கள் பூமியில சம்பவிக்கும் போது நீ அறிந்து கொள்ளு, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பூமியை சுத்தி நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? நடந்துட்டு இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்ல, அறிந்து கொள். என்னது? என் வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்ம அலட்சியமாய் வாழ்கிற நாட்கள் கிடையாது. இது வருகையினாலே என்னன்னு தெரியாமல் இருக்கிற நாட்கள் கிடையாது. நேரங்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது சொல்லி நீ அமைதலா இருக்கிற காலம் கிடையாது. நீ அறிந்து கொள்ள வேண்டும், இந்த காலை வேளையில ஆண்டவர் இயேசு நிச்சயம் வருகிறார். அல்லேலூயா. நான் இறந்து போயிட்டேன்னா வசனம் சொல்லுகிறது, மரித்தவர் எல்லாம் முதலாவது எழுப்புவாராம். ஒருத்தவனை விட மாட்டார். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கும் போது வந்தார்னா அவரை எதிர்கொள்வோம். இல்ல நம்ம மரித்து போகிறோம்னா வசனம் சொல்லுது, இதுவரைக்கும் மரித்தவர்கள் உலகம் தோன்றில முதல்ல இருந்து இதுவரைக்கும் அவர் வருகிற வரைக்கும் யாரெல்லாம் மரித்து போயிருக்காங்க அவங்கள் தான் என்ன பண்ணுவாங்க? முதலாவது எழும்பி கர்த்தருக்கு நேராய் போவாங்க. அடுத்து பூமியில உயிரோடு வாழ்றாங்க நம்ம போவோம். நீ வசனம் சொல்லுது, அந்த ஞானம் உனக்கு இருக்கட்டும். வாழ்க்கையை சுத்திப்பார், இந்த உலகத்தை சுத்திப்பார், நடக்கிற காரியங்களை சுத்திப்பார். ஆண்டோடைய வருகை மிக சமீபம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வருகை குறித்த ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட அர்த்தம் என்ன? அவர் சமீபமாய் வாசல் அருகே என்ன பண்ணிருக்கிறார்? வந்திருக்கிறார். நம்மளை கூட்டிட்டு போக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 35வது வசனம் இப்ப வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து. அதோட அர்த்தம் என்ன? அவருடைய அர்த்தம் என்ன? வானம் பூமி ஒளிந்து போகும்னா இது நிச்சயம் நடக்கும். இந்த பூமி அழிஞ்சு போயிடும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், இந்த பூமியை ஸ்தாபித்தவது யாரு? கர்த்தர். வார்த்தையால் இந்த பூமியை உண்டாக்கினார். ஆனா அந்த தேவன் சொல்றார், நான் உண்டாக்கின இந்த பூமி அழிந்து போய்விடும், ஆனா எது அழியாது? என் வார்த்தை. என்ன வார்த்தை? நான் மிக சமீபமாய் வருகிறேன், வந்து நான் கூட்டி கொண்டு போவேன், ரட்சிக்கப்பட்டவர்களை நான் என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். இந்த வார்த்தை என்ன பண்ணாதான்? அதோட அர்த்தம் என்னன்னா, நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். பூமி அழிஞ்சு போயிடும். ஆனா இன்னைக்கு உன்னை கண்கள் எல்லாம் எது மேல இருக்கு? அழிந்து போற பூமி மேல இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, எது அழிஞ்சு போயிடும்? இந்த வானமும் பூமியும் அழிந்து போய்விடும். அழியாது எது? அவருடைய வருகை. அழியாது எது? அவருடைய ராஜ்யம். தேவ பிள்ளைகளே, இந்த ஞானம் உனக்கு உண்டாயிருக்கட்டும். உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்காதீங்க. லௌகீக ஆசைகளை சிக்கி கொண்டிருக்காதீர்கள். இந்த வானமும் நீ சம்பாத்தி வைத்த எல்லாம் அழிந்து போயிடும். அழியாத அவருடைய வார்த்தை. என்ன வார்த்தை? உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்ற வார்த்தை. நிச்சயம் வருகிறார் என்றது அழியாதது. ரட்சிக்கப்பட்டவள் அவரோடு சேர்ப்பார் என்று சொல்கிறது அழியாதது. முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்ற வார்த்தை அழியாதது.
நீ உபத்திரவத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் கர்த்தரை நீ உறுதியாய் பிடிச்சுக் கொள்வாயானால் நீ என்ன பண்ணுவாய்? ரட்சிக்கப்படுவாய். அந்த வார்த்தை அழியாதது. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். வானமும் பூமி அழிஞ்சிரும், என் வார்த்தை அழியாது. அப்படின்னா சத்தியம் அழியாது. நாம் வருகிறன்றதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. எந்த அரசாங்கம் எதிர்த்து நின்றாலும், உலகமே எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் வருகையை ஒரு மனுஷனாலும் தவிர்க்க முடியாது. அதை நீ அறிந்து கொள். வசந்த காலத்தை பார்த்து நீ அறிந்து கொள், கர்த்தருடைய வருகை மிக அருகில். அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் உபத்திரங்களை பார்த்து நீ அறிந்து கொள். அறியாமல் இருக்காத. முதல் ஆயத்தம், உனக்கு ஞானம் வேண்டும். உலகத்தை பார்க்காத, எதை பாரு? கர்த்தரை பார். அதான் அந்த ஞானம். உலகம் அழிஞ்சிடும், உறவுகள் அழிஞ்சிடும், நீ சம்பாதித்த காரியங்கள் அழிஞ்சிடும், அழியாது கர்த்தர். அல்லேலூயா. இதுவே சத்தியம். ஆமென். இந்த ஞானம் தான் அந்த ஆயத்தம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஞானத்தை கேட்கறீங்க? ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுங்கப்பா. அந்த ஞானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அனுதினமும் எதை பார்த்து ஓட மாட்டீங்க? உலகத்தை பார்த்து ஓடிட்டு இருக்க மாட்டீங்க. உலக காரியங்களை குறித்து நம்ம பாரப்பட்டு இருக்க மாட்டோம். அந்த ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணி கொண்டு இருப்போம்? கர்த்தருடைய வருகை ஒண்ணு இருக்குன்னு நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்போம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வசந்த காலம் கர்த்தருடைய வருகையை குறிக்கிறது. உலகத்தை சம்பவிக்கிற பாடுகள் இயேசு நிச்சயம் வருகிறார் என்பதை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுடைய வருகையை குறித்து இந்த இடத்துல ஒருவரும் அறியாது இருக்காது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரிந்திருக்கு? கை தூங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க எல்லாம், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் புரிஞ்சிருக்கா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையை குறித்த ஞானம், அதுவே முதல் ஆயத்தம். இரண்டாவது ஆயத்தம் என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் ஞானம், இரண்டாவது உணர்வு. என்ன உணர்வுனா, ஜெபத்தினால் பாவத்தை விட்டு பரிசுத்தத்தில் கட்டப்படும் உணர்வு. அல்லேலூயா. அடுத்த உணர்வு என்னன்னா, ஜெபத்தினால் பாவத்தை விட்டு, ஜெபத்தினாலதான் பாவத்தை உன்னால விட முடியும். விட்டு பரிசுத்தத்துல உன்னை கட்டப்படுறது எது? கட்டுவிக்கிறது எது? ஜெபம் என்ற உணர்வு. அந்த உணர்வு உனக்குள்ள வர வேண்டும். வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34 இருந்து 36 வாசிங்க. லூக்கா 21 34 இருந்து 36. 21 34 ஸ்கிரீன்ல வருது பாருங்க. 34 போடுப்பா. 34டா. வாசிமா வாசி. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் கவனிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில், பாருங்க, நீங்க நினைக்காத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் கர்த்தருடைய நாள் உண்மையில் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு, இதெல்லாம் யாருடைய வார்த்தைகள்? இயேசு வாயிலிருந்து வந்த டைரக்டான வார்த்தை. சீஷர்கள் சொல்லல, பவுல் சொல்லல, பேதுரு சொல்ல, இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. மிகவும் முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் வருகை வர வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும்? இந்த உபத்திரவங்கள் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த காரியங்கள்லாம் சம்பவிக்கும். ஆனா இந்த கேப்ல உன்னை எது வந்து அமுக்குமா? என்ன வந்து அமுக்கும்? உலக பாவங்கள் வந்து உன்னை ஈர்க்கும். லௌகீக ஆசைகள் வந்து உன்னை என்ன பண்ணும்? பிடிச்சு இழுக்கும். இச்சைகள் உன்னை என்ன பண்ணும்? கயரை போட்டு இழுக்கும். பாவம் மாத்தம் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. கவலைகளினால் என்ன பண்ணுவ? பாரம் அடைவீர்கள். பாவமும் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. கவலையும் என்ன ஒண்ணுதான். இன்னைக்கு பாவத்தை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கிறீங்க, கவலையை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, அது உன்னை பாரப்படுத்த கூடாது. அது உன்னை பாரப்படுத்த கூடாதுன்னா, நீ எனக்கு முன்னாடி என் வருகையில நீ தகுதி உள்ளவனா இருக்க வேண்டும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னா, ஜெபம் மாத்திரமே உன்னை பாவத்தின் வேரிலிருந்து உன்னை பிடுங்கும். உன் வாழ்க்கையில நீ பாவத்துல சிக்கி கொண்டிருப்பாயானால், அசுத்தத்துல சிக்கி கொண்டிருப்பாயானால், தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய்.
கவலையினால பாரப்பட்டு கொண்டிருக்காயானால் நீ ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். எப்பேற்பட்ட ஜெபம்? ஒரு நிமிஷம் ஜெபம் கிடையாது. நான் எப்பவுமே மனசுக்குள்ள இயேசுவை நினைச்சுட்டு தான் இருக்கேன். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம், எச்சரிக்கையா இருக்கிற ஜெபம். தூக்கத்தை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு ஆண்டோடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கிற ஜெபம், வீட்டுல நேரம் எடுத்து ஜெபிக்கிற ஜெபம். நீ அப்படி ஜெபிப்பாயானால் கர்த்தருடைய நாள் உன்மேல் வராமல் இருக்கும். கர்த்தருடைய நாளிலிருந்து நீ தப்பிக்கொள்ளுவாய். அசதியா இருக்காத. அதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் பாவத்தை குறித்து அசதியா இருக்காத, லௌகீக கவலைகளை குறித்து அசதியா இருக்காத. இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. கர்த்தருடைய நாள் வரும், அது உனக்கு கண்ணியை போல இருக்குமா. வசனம் சொல்லுங்க என்னது? 35வது வசனம் பாருங்க. பூமியில் இருக்கிற குடிகள் அனைவர் மேலும் அது என்னவா இருக்குமா? கண்ணி. கண்ணினா ட்ராப். புதக்குழியில இருந்து தப்ப முடியுமா? அதனால அர்த்தம் என்னன்னா, யாராலையும் தப்ப முடியாது. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்களும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களும் சரி, யாராலையும் தப்ப முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படாட்டாலும் என்னை நீ சந்திக்க வேண்டிய கட்டாயம் வாழ்க்கையில் இருக்கிறது. அது உனக்கு கண்ணின்றார். அப்படின்னா தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. தேவ பிள்ளைகளே, பாவத்தை விட்டுட்டு, லௌகீக கவலையை விட்டுட்டு, அது உன்னை பாரப்படுத்த கூடாது. கர்த்தருடைய வருகை வர வரைக்கும் நீ உனக்குள்ள பாவம் இல்லாம இருக்கலாம், ஆனா பாரம் இருக்கா? கவலை இருக்குதா? பிள்ளைகளை குறிச்ச கவலை, வாழ்க்கையை குறிச்ச கவலை, அது உன்னை பாரப்படுத்தி கொண்டானே கர்த்தருடைய நாளுக்கு நீ ஆயத்தமா முடியாது. கர்த்தருடைய நாளுக்கு உன்னால ஆயத்தப்படுத்த முடியாது. 34 வசனத்துல ஆண்டவர் அழகா சொல்றார், உங்கள் இருதயம் பெருந்தினாலும் வெறியினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையை என்ஜாய் பண்றதே இருக்காத. நல்லா குடிப்பேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா உலகத்துல உள்ள காரியம் எல்லா இச்சைகளையும் நான் என்ன பண்ணுவேன், அதிலேயே நேரத்தை நான் செலவிடுவேன் இருக்காத. தேவ பிள்ளைகளே, அசதியான கிறிஸ்தவளா இருக்காது. அசதியான கிறிஸ்தவளா இருக்காத. இந்த பாவம் என்னை ஒண்ணும் செய்யாது, யாருக்கும் தெரியாம தானே பண்றேன். அசுத்தமானவைகள் வேண்டாம் உன் வாழ்க்கையில. அசுத்தமான சேட்டிங் வேணாம், அசுத்தமான நபர்களோடு பழக்கம் வேண்டாம். தேவையில்லாத இடத்துக்கு போறதை நிப்பாட்டுங்க. தேவையில்லாத பழக்கங்கள் உன் வாழ்க்கையில வேண்டாம். மறைமுகமாய் நீ செய்யற காரியங்கள் எதுவும் வாழ்க்கையில வேண்டாம். அதான் வசனம் அழகா சொல்லுது பாருங்க, உங்கள் இருதயம் எதுனால பாரப்படக்கூடாது? பெருந்தினாலும் வெறிகள்னாலும் பாரம் அடையக்கூடாது. சொல்ல போனா உலகம் பாவம் உன்னை என்ன பண்ணக்கூடாது? அமுக்க கூடாது. ஆண்டவர் சொல்கிறார். இதனால எந்த கேப்ல நீ ரட்சிக்கப்பட்ட கேப்லயும் ஆண்டவர் வருக இந்த கேப்லயும் நீ என்ன பண்ணக்கூடாதான்? இது உன்னை பாரப்படுத்தக்கூடாது. இது உன்னை பிடிச்சி இழுக்க கூடாது. இது உன்னை பிடிச்சி இழுக்க கூடாது. கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வை. எதிர்கால கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வை. பிள்ளைகளை குறித்த பாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. இன்னைக்கு அது உன்னை பாரப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, நீ நினையாத நேரத்தில் அந்த நாள் உன்மேல் வந்திருக்கும். நீ நினைக்காத நேரத்துல கர்த்தரை சந்திப்போம். ஒண்ணு ஆண்டவர் வருவார், இல்லைன்னா நம்முடைய ஜீவன் இந்த பூமியை விட்டு போயிடும். சொல்லி கேட்டுருக்கீங்களா? இப்பதான் பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து போனாரு, இப்பதான் என்கிட்ட போன்ல பேசினாரு. சில நேரத்துக்கு டெத்துக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்பதான் போய் படுத்தாரு. ஒண்ணு கர்த்தர் வருவார், இல்லைன்னா நம்முடைய நாள் வரும். தேவ பிள்ளைகளே, உன்னை பாவத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள். லௌகீக ஆசைகளிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள். உன்னை பரிசுத்தப்படுத்துற எது ஒண்ணு தெரியுமா? 36 வசனத்தை சொல்றாரு பாருங்களேன். மனுஷர் குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு. எனக்கு வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்க, நீ பாத்திரவான் உன்னை நான் கூப்பிடுறதுக்கு, அப்படின்னா நீ பரிசுத்தவான் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணதான் பண்ண முடியுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன? நீ பாவத்தில் அகப்பட்டிருக்கிறியா, கவலையில் அகப்பட்டிருக்கிறியா, ஜெபிக்க ஆரம்பி. ஸ்டார்ட் டு ப்ரே. இன்னைக்கு ஜெபிக்க தெரியல, துதிக்க தெரியல, ஆண்டவரை பத்தி ஆராதிக்க தெரியல. நீ ஜெபம் பண்ணுவாயானால் உன் ஜெபம் நிக்காது. நீ ஆரம்பத்தில் ஜெபித்த ஜெபம் எங்க? நீ கர்த்தருக்காய் ஓடுற நாட்கள் எங்க? ஜெபிக்க ஆரம்பி, கர்த்தர் உன்னை ஓட செய்வா. அல்லேலூயா. ஜெபம் ஒன்றே உன்னை பரிசுத்தத்துல கட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்து உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்தத்துல கட்டப்படணும். அப்பதான் ஆண்டவருடைய வருகைக்குள்ள போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து லூக்காலே பாருங்களேன், இதை எதோட ஒப்பிடுறாரு பாருங்களேன். மத்தேயு 24
வந்துருங்க. மத்தேயு 24:37 பாருங்களேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கிறது. இங்க ஆண்டவர் நோவாவோடு நோவா காலத்துல வாழ்ந்த மக்களோடு ஒப்பிடுறார். நோவா காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நோவாவை தவிர்த்து எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க? வழி மாறி வணங்கா கழுத்துள்ளவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் பாவத்தில் விழுந்து கண்டார்கள். அப்ப கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. கர்த்தர் சித்தமாக செய்தியை கொடுக்குறேன். ஒரு பெரிய ஒரு போட்டை உண்டு பண்ணு. அந்த போட்டுக்குள்ள நீயும் குடும்பத்தாரும் அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்றார். ஏன்னா ஒரு பெரிய ஜல பிரளயத்தை என்ன பண்ண போகிறேன்? இந்த பூமியில அனுப்ப போகிறேன். இது வரைக்கும் ஜல பிரளயத்தை மக்கள் பார்த்ததே கிடையாது. பிளட் அவங்க பார்த்ததே கிடையாது. ஜல பிரளயம் பிளட் பார்த்ததே கிடையாது. அப்ப நோவா பேழையை கட்டும் போது சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் நோவாவை பைத்தியக்காரன்னு சொல்லி திட்டினான். கடல்ல இருக்க தண்ணி உள்ள வருமா? இன்னைக்கு நம்ம அறிவாளிகள் சொல்லுவாங்கல்ல, பரலோகத்தை பார்த்திருக்கியா? அந்த மாதிரி பரலோகம் இருக்குன்னு தெரியுமா? இயேசு வருவார் உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி விளந்தாவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த மக்கள்? நோவாவின் நாட்கள்ல. அப்ப கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, 40 நாள் மழை பெய்ந்த போது வெள்ளம் வந்து அந்த மக்கள் எல்லாத்தையும் அழித்து போனது. ஆனா நோவாவோ என்றால் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழைக்குள்ள போய் என்ன பண்ணாங்க? படைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு அதை ஒப்பிடுறார் பாருங்க. நோவா காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். அப்படின்னா என்னன்னா, இயேசு வருகிறார் 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 என்று சபைக்கு சொல்லும் போது மக்கள் எப்படிதான் இருப்பாங்க? உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள். உலகத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்த வசனம் சொல்ற பாருங்களேன். எப்படி ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் நோவா பேழைக்குள்ள போயிட்டான். நல்லா கவனிங்க. நோவா பேழைக்குள்ள போயிட்டான். பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் நோவா. அப்பையும் சரி, நோவா பேழைக்குள்ள போனதுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ணாங்களாம் பாருங்களேன். புசித்தும் குடித்தும். அவன் எதை விடல? அவன் புசிக்கிறதையும் அவன் குடிக்கிறதையும் பெண் கொடுத்து பெண் எடுக்கிறதையும் அவன் வேலையை எதுவாதான் இருந்துச்சு? சாப்பிட, என்ஜாய் பண்ண, கல்யாணம் பண்ண. போக்கஸ் ஃபுல்லா எதுல இருக்கு பாருங்க? பெண் கொடுத்து பெண் எடுக்க, சாப்பிட, குடிக்க. சொல்ல போனா உலகத்தை என்ஜாய் பண்றதா வேலையா இருந்துச்சு. நோவா பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். நோவா பேழைக்குள்ளேயும் போயிட்டான். ஆனா எது ஒண்ணும் உண்டாகல, ஜலப்பிரளயம் வரல. ஆனா இவன் என்ன பண்றான்? பாவத்திலே இருக்கிறான். ஜனப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும். நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரை வாரிக்கொண்டு போக மட்டும் அவனுக்கு என்ன இல்ல? உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருகை நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவுதான் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பாம இருப்போம்னா, நீ ஆண்டோடைய வருகையை பார்க்கிற வரைக்கும் உனக்கு தெரியாது. ஆண்டவர் வருகையை பார்க்கும் போதுதான் தெரியும். ஐயோ, அந்த உணர்வு வரும். ஐயோ, பரலோகத்துக்கு போக மாட்டோமே, பாவத்தை விட்டுருக்கலாமே. தேவ பிள்ளைகள், அதான் நான் சொன்னேன். 2வது உனக்கு தேவை உணர்வு. இது பாவம்ன்ற உணர்வு உனக்கு முதல் வேணும். அதை நீ நியாயப்படுத்த கூடாது. இல்ல இது சரிதான், இல்ல இது யார பாதிக்க போகுது, நீ நியாயப்படுத்தி கொண்டிருப்பாயானால் ஜலப்பிரளயம் வர வரைக்கும் உனக்கு அந்த உணர்வு இருக்காது. ஆனா ஜலப்பிரளயம் வரும்போது போய் கதவை தட்டினார்கள். கதவு திறக்கப்படல. தேவ பிள்ளைகளே, நீங்க உனக்குள்ள உணர்வு வரட்டும். 2வது ஆயத்தம் உணர்வு என்ற ஆயத்தம். பாவம் எனக்கு வேண்டாம். பாவத்துல உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பாத. பாவத்தால உன் வாழ்க்கை ஈர்க்கப்படக்கூடாது. பாவத்தால உன் வாழ்க்கை அமிழ்க்கப்படக்கூடாது. லௌகிக கவலைகளால் உன் வாழ்க்கை அமுக்கக்கூடாது. அதுக்கு மாறாய் பரிசுத்தத்துல நீ கட்டப்பட வேண்டும். அதுக்கு மாறாய் கர்த்தருக்கு முன்னாக நீதியாய் போய் நிற்கிறதுல நீ கட்டப்பட வேண்டும். சொல்ல எத்தனை பேருக்கு வருது? உனக்கு அந்த உணர்வு வேணும். இது பாவம், இது பரிசுத்தம். எனக்கு இந்த பாவம் வேண்டாம், பரிசுத்தம் வேண்டும். சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? எத்தனை பேர் புரியுது? ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நினையாத நாளில் ஆண்டவருடைய வருகை இருக்கும். நீ ஜலப்பிரளயம் வந்தாதான் மனம் திரும்புவேன் நினைச்சேன்னா நேரம் கடந்து போய்விடும். வசனம் இந்த இடத்துல அழகா சொல்லி பாருங்க. நோவா பேழையை உண்டு பண்ணா, நோவா பேழைக்குள்ள போனா. அது அர்த்தம் என்ன? நோவா கர்த்தருடைய எச்சரிப்பு சத்தத்தை விசுவாசித்தான். நோவா தன் பரிசுத்தத்துக்காக நம்மளை கட்டி எழுப்பினான். நோவா கட்டின பேழையோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவனை கட்டி எழுப்புனது கிடையாது. வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் ஒப்பிடுறாரு பாருங்க. அப்ப கட்டுற வரைக்கும் யாருக்கு டைம் இருந்துச்சு? வெளியே இருக்க மக்களுக்கு டைம் இருந்துச்சு.
நோவா உள்ள போற வரைக்கும் மக்களுக்கு டைம் இருந்துச்சு, ஆனா மக்கள் கேட்கல. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு சபையில கர்த்தர் அநேக நோவாக்களை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஊழியர்களை நோவாக்களாக வைத்திருக்கிறார். அவங்க பரிசுத்த வாழ்க்கை, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, எங்க ஓடுகிற விசுவாச ஓட்டத்தெல்லாம் உங்களுக்கு நோவா மாதிரி வைத்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்து மனம் திரும்புங்க. பேழைக்குள்ள வாங்க, அடுத்த நாள் ரட்சிப்புக்குள்ள வாங்க. உன் பேழையை கட்டு, உன் பரிசுத்தம் என்னும் பேழையை கட்டு. அந்த உணர்வு உனக்கு வேண்டும். சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா. உணர்வில்லாமல் மக்களை போல இருக்காதீங்க. உனக்கு கர்த்தர் தொடர்ந்து ஒரு சில பாவத்தை குறித்து எச்சரித்துக் கொண்டிருப்பாரனால் அந்த பாவத்தை விடு. கர்த்தர் தொடர்ந்து ஒரு சில காரியத்துல உன்னை மாத்தணும்னு சொல்லுவாருன்னா அந்த பாவத்தை விடு. கர்த்தருக்கு நேராய் மனம் திரும்ப பாருங்க. உன்னை கட்டி எழுப்பு, நீதியில கட்டி எழுப்பு. அப்பதான் நீ குமாரனுக்கு முன்பாக போய் எப்படி நிக்க முடியும்? வசனம் என்ன சொல்லுச்சு? எப்படி 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 நிக்க முடியும்? பிரயோஜனம் உள்ளவர்களாய், தகுதியுள்ளவர்களாய் நிக்க முடியும். ஆண்டவர் வருவார். வரும்போது ஆமா ரட்சிக்கப்பட்டவங்க, இவன் பாவத்துல கட்டல, நீதியில அவனை கட்டி எழுப்புனான்னு நம்மளை பிடித்து எடுக்கணும். நம்மளை பார்த்து சூஸ் பண்ணாதான் வசனம் சொல்ல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அர்த்தம் என்ன? சர்ச்சுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோம் நம்மளுக்கு தெரியல. அது உங்களுக்கு ஆண்டவருக்கு தான். தேவப்பிள்ளை, இந்த செய்தி உன்னை தெரிந்தெடுக்கப்பட்டவளாய் மாத்துறதுக்காக தான் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கு. இரண்டாம் வருகைக்கு நீ ஆயத்தம் ஆகணும். அந்த உணர்வு உனக்கு இருக்கணும். முதல் இரண்டாம் வருகை இருக்கின்ற ஞானம் உனக்கு உண்டாகணும். இரண்டாம் வருகைக்கு நான் ஆயத்தமாகின்ற உணர்வு. என்ன உணர்வு? பாவ வாழ்க்கை வேண்டாம், பாவ வழி வேண்டாம். எனக்கு எது வேணும்? பரிசுத்தத்துல நான் கட்டப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்புங்க. நீங்க வாழ்க்கையை பரிசுத்தல நீ கட்டணுமா? கட்டி எழுப்பு, கட்டி எழுப்பு. பேர் கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க, பேர் கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க. பேர் கிறிஸ்தவங்களா காணிக்க போட்டேன், தசமபாகம் போட்டேன், சண்டே சர்ச்சுக்கு வந்தேன், போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, கர்த்தருடைய வழியில இணைக்க முடியாது. இதுவே ஆயத்தம். அல்லேலூயா. இதெல்லாம் யார் சொல்லுகிறா? யாருடைய வார்த்தை? இயேசுடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து சொல்கிறார். உவமையோடு ஒப்பிட்டு சொல்கிறார். 3 உவமைகளை அடுத்து சொல்லுகிறார். ஆயத்தப்படுத்துறதுக்கு என்ன உவமை? 3 உவமைகளை தான் நீங்க பார்க்க போறோம் நம்ம. அதுல ஒரு உவமை என்ன சொன்ன? முதல் உவமை அத்திமர உவமை. அடுத்து நோவாவை பத்தி சொல்லுகிறார். நோவாவுல காலத்துல இருந்த மக்களை போல இருக்கக்கூடாது. கடின இருதயத்தோட, உணர்வு இல்லாம, பாவத்தை கொடுத்த உணர்வு இல்லாம இருக்கும். இன்னைக்கு பெரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி எது தெரியுமா? உணர்வில்லாத இருதயம். நீங்க புரிஞ்சுக்கணும். உணர்வில்லாத இருதயம் தான் உன் வாழ்க்கைக்கு வீழ்ச்சி. உணர்வற்ற இருதயம். ரட்சிக்கப்பட்டும் பாவனும் தெரிஞ்சும் அந்த உணர்வு இல்லாம அதை நீ பின் தொடர்ந்து கொண்டிருப்பாயனால் அதுவே பெரிய வீழ்ச்சி. முதல் ஆண்டவர்ட்ட கேளு, உணர்வுள்ள இருதயம். நோவா காலத்துல இருந்த மக்களுக்கு என்ன இல்ல? உணர்வு இல்ல. சத்தியத்தை கேட்கிற மனசு இல்ல. இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நீ ஆயத்தமாகணும்னா உனக்கு உணர்வு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா 22 பாருங்க. யூதா எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்துதல் பைபிள்ல கடைசி புக்குக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. யூதா 22 வாசிங்க. 22, 23, 24. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு பகுத்தறிவு இருக்கட்டும். எது பாவம், எது பரிசுத்தம் அப்படின்ற பகுத்தறிவு உள்ளவராய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பக்கத்துல இருக்கிறவன் நரகத்துக்கு நேரா போறான், பாவத்துக்கு நேரா போறான், இச்சைக்கு நேரா போறானா கூட இருந்து கிளாப் தட்ட கூடாது. என்ன பண்ணணுமா? அக்கினியிலிருந்து மீட்டு எடுத்துடணுமா? அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? பகுத்தறிவு தேவை. அவங்களை மீட்டெடுத்து இரக்கம் பாராட்டணும். ஐயோ இந்த ஆத்துமா நரகத்துக்கு போகுது, ஐயோ இந்த ஆத்துமா பாவத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை இழுத்து பயத்தோடு அவனை ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பாருங்க, வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன பண்ணு? வெறுத்து தள்ளுங்கள். யூதா எதை பத்தி சொல்றார்? இயேசு சொன்ன அதே சொல்றாரா? பாவத்தை என்ன பண்ணு? பாவம் உன்னை விட்டு போகணும்னா உனக்கு என்ன தேவை தெரியுமா? உணர்வு தேவை. அடுத்து உனக்கு வெறுப்பு தேவை. ஐயது அசுத்தம்.
அசுத்தம் இருந்துச்சுன்னா கை எங்க போகாது? குடிக்கு போகாது, சிகரெட்டை தொடாது, இச்சிக்க தோணாது, தவறான இடத்துக்கு போகாது. அதை வெறுக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? உணர்வு தேவை. ஆமா ஆண்டவரே, அப்படி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அப்படியே எதிர்த்து கை வச்சு கேளுங்க, எதெல்லாம் நீ பாவமா இருக்கும் அந்த உணர்வு எனக்கு தாங்கப்பா. கேளுங்க அப்படி வாயத்தை ஜெபிங்க பார்க்கலாம். உனக்கும் கர்த்தருக்கு முன்பாக உன்னை நிறுத்தி கேளுங்க பார்க்கலாம். என்னவரே, எனக்கு உணர்வை கொடுங்க. அடுத்து எனக்கு ஒரு வெறுப்பை கொடுங்கப்பா. கேளுங்க, எனக்கு ஒரு வெறுப்பு வேணும் ஆண்டவரே. பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு. வெறுத்து தள்ளுங்கள். அடுத்த வசனம் பாருங்க. வழுவாதபடி உங்களை வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க. என்னது? வழுவாதபடி உங்களை. அப்படின்னா என்ன? விட்டு விடாத, விழுந்து போயிடாத, வருகையில விட்டு விடாத, கைவிடப்பட்டுறாத, வலுவாதபடிக்கு உன்னை என்ன பண்ணு? காத்துக்கோ. அப்ப உங்க ஆத்துமாவை பாத்துக்கிறது யார் வேலை? யார் வேலை? உன் பரிசுத்தத்தை பாத்துக்கிறது யாரு வேலை? நீ பாவத்துல விழாம உன்னை பாத்துக்கிறது யாரு வேலை? நீ விழாம இருக்கிறதுக்கு உன்னை நீ என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே பாருங்க, மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவள் வருவார். வசனம் அழகா சொல்லுது பாருங்க. மகிமையுள்ள சன்னிதானம் தான் உன்னை என்ன பண்ணும்? மாசற்றவர்களாயும் வல்லமை உள்ளவர்களாயும் நிறுத்தும். அப்படின்னா என்ன? ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய பிரசன்னம் தான் உன்னை என்ன மாத்துமா? மகிழ்ச்சியோடு உன் கரையெல்லாம் எடுத்து போட்டு உன்னை வல்லமையோடு நிறுத்தும். எந்த வல்லமையோடு? பாவத்துல விழாதபடி உன்னை பரிசுத்தத்துல கட்டப்படுற வல்லமை எங்க இருக்கு? ஜெபத்துல இருக்கு, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கு. அது ஆண்டவர் சொல்ல, விழித்திருந்து என்ன பண்ணு? ஜெபம். நீங்க ஜெபத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொண்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு ஓடி வருவீங்க. காலை 5 மணி ஜெபத்துக்கு ஓடி வருவீங்க. சபையில வைக்கிற 14 நாள் ஜெபங்கள், விசேஷ ஜெபங்களுக்கு உங்க கால் இருக்கும். காலையில சொன்ன ஜெபிக்க தோணும், வேதத்தை வாசிக்க தோணும். எனக்கு கர்த்தருடைய சன்னிதானம் ஒன்றே உன்னை பாவத்தை விட்டு வெறுத்து உன்னை பரிசுத்தத்துல கட்டி கரையற்றவனாய் உன்னை கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. லௌகீக ஆசை உன்னை விட்டு போகணுமா? உலக பாரம் உன்னை விட்டு போகுமா? நீ கர்த்தருடைய சமூகத்தை தேட ஆரம்பிக்கிற பிள்ளையாய் மாறு. குடும்பமாய் ஜெபிக்க ஆரம்பிங்க. வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கட்டும். சபை ஜெபங்களுக்கு குடும்பமாய் வந்து ஜெபிங்க. ஜெபித்து பாருங்க உங்க குடும்பம் எப்படி மாறுதுன்னு. யோசித்து பாருங்களேன். ஜெபத்துக்கு எப்படி காலையில ஞாயிற்றுக்கிழமை 6:30 வரீங்களோ, குடும்பமாய் வந்து பாருங்களேன். உன் வாழ்க்கை எப்படி மாறுது? உன் பாவம் உன்னை விட்டு எப்படி போகுது? உன் பாரம் எப்படி குறையுதுன்னு பாருங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த உணர்வு வேண்டும். அல்லேலூயா. டால்பின் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? டால்பின். டால்பினோட ஒரு முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா, நம்மளாம் தூங்கும் போது எத்தனை கண்ணை மூடி தூங்குவோம்? 2 கண். ஆனா டால்பின் என்ன பண்ணுமா? ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்தான் தூங்குமா. தூங்கும் போதே அதோடைய ஒரு பிரெயின் வந்து, லெஃப்ட் பிரெயின் வந்து தூங்குதுன்னா ரைட் கண்ணு வந்து திறந்திருக்குமா. ஆப்போசிட்டா ரைட் பிரெயின் தூங்குதுன்னா லெஃப்ட் கண் திறந்திருக்குமா. ஏன் அப்படின்னா டால்பின் வந்து அது வந்து ஒரு ஃபிஷ் இனத்தை சேர்ந்தது கிடையாது. இட்ஸ் a mammal. நம்ம மனுஷங்கள்லாம் மாதிரி. அதுக்கு லங்ஸ், நம்மளால லங்ஸ் இருந்தா மூச்சு விட முடியும். ஃபிஷ்ஷுக்கு வந்து தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியும். ஆனா இது வந்து மேமல் இனத்தை சேர்ந்திருக்கு. ஆனா தண்ணிக்குள்ள வாழுது. ஆனா இது வந்து நிலத்துல வாழ்ந்துருக்கணும். ஆனா ஆண்டோடைய படைப்பு தண்ணிக்குள்ள வாழ்ற மாதிரி வச்சுட்டா. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, மூச்சு விடுறதுக்கு மேல வந்துட்டு மூச்சு விட்டுட்டு மூச்சை உள் வாங்கிட்டு உள்ள போய் சுவாசிக்குமா. ஏன்னா தண்ணிக்குள்ள மூச்சு இருக்காதுல்ல. வெளியே காத்த வாங்கிட்டு உள்ள போய் என்ன பண்ணும்? சுவாசிக்கும். அப்ப அது வழக்கமா இது பண்ணி தவி போயிட்டு இருக்கும். தூங்கும் போது தூக்கத்துல உள்ள போயிட்டா செத்து போயிடும். அப்ப என்ன பண்ணுமா? ஒரு கண்ணை திறந்துட்டு ஒரு கண்ணை தூங்குமா. அது எப்ப தூங்குமா என்ன பண்ணுமா? நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க. தண்ணிக்கு மேல அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். அது மூச்சு விடுற ஓட்டை வந்து மேல இருந்துகிட்டே இருக்கும். அப்ப மேல இருந்து காத்த வாங்கிட்டு அது என்ன பண்ணிட்டே இருக்குமா? தண்ணிக்குள்ள மறந்துகிட்டே இருக்கும், சுவாசிச்சுட்டே இருக்கும். தேவ பிள்ளைகளே, இதே மாதிரிதான் கர்த்தர் உன்னை என்னை ரட்சித்திருக்கிறார். இந்த கடல் வந்து உலகம் பாவம். ஆனா மூச்சு விடுறதுக்கு உனக்கு ஆண்டோடைய பரிசுத்தம் தேவை. நீ மொத்தமா நீ உலகத்துக்குள்ள கடலுக்குள்ள போயிட்டேனா நீ இறந்து விடுவ. உணர்வில்லாமல் உன் வாழ்க்கை பாவத்துக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருக்கும்னா அது உன்னை அழித்து விடும். எப்பொழுதுமே நீ உணர்வுள்ளவாய் கான்சியஸா இருக்கணும். தூங்கும் போது கூட அது டால்பின் என்ன பண்ணுது? எச்சரிக்கையா இருக்குது. ஏன்னா தப்பி தவறி 2 பிரெயின் மூடிருச்சு.
என்ன ஆயிடும்? கடலுக்குள்ள போயிடும், அந்த ஜீவனை விட்டுரும். அதே போல இந்த உலகமும் அப்படிப்பட்டவைகள் தான். உன்னை பாவத்துல அது இழுத்து கொண்டேதான் இருக்கும். ஆனா நீ தான் கவனமா இருக்கணும். எப்பொழுதும் நீ விழித்திருக்க வேண்டும், உணர்வுள்ளவனாய் நீ இருக்க வேண்டும். பரிசுத்தத்துல உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளணும். உலகம் தானே, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், சினிமா தியேட்டருக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், குடிப்போம், வெறிப்போம், எல்லாம் சொல்லுவான். ஆனா நீ அதை பண்ணக்கூடாது. அக்கா, நீ காலேஜ் போகாம இருக்க முடியுமா? வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? சபையிலையும் கவனமா இருக்கணும், பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள. சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வந்து விடக்கூடாது, கவனமா இருக்கணும். உலகத்துல இருக்கிறோம், ஆனா உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. நம்ம சொல்ற எத்தனை பேர் புரியுது? உலகத்துல இருக்கிறோம், தண்ணிக்குள்ளதான் டால்பின் இருக்கு. ஆனா டால்பின் தண்ணியால அது என்ன பண்ணல, இறக்கல. ஆனா தண்ணிக்குள்ள வாழ கத்துக்குது. நீங்க இந்த பாவம் உள்ள உலகத்துல பரிசுத்தமாய் வாழ உன்னை கத்துக்கோ. அதுதான் ஆயத்தம். அல்லேலூயா. அந்த உணர்வு உனக்கு வேண்டும். அல்லேலூயா. எதமே சொல்றது புரியுது? சரி, மூணாவது ஆயத்தம், இதை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். உண்மையுள்ள சீஷனாக இருக்க வேண்டும் என்ற பாரம். முதல்ல என்ன சொன்னேன்? ஞானம், உணர்வு, அடுத்து பாரம். உனக்குள்ள என்ன பாரம் வேணும்னா, நான் உண்மை உள்ள சீஷனாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னை பார்க்கிற, என்னை கரம் பிடிக்கிற வரைக்கும் நீ உண்மை உள்ளவன் என்று சொல்லி வா, என்னை கூப்பிட்டுறணும். பாப்பா, எஜமானுடைய இதுக்குள்ள பிரவேசி, நீ உண்மையும் உத்தமமாய் இந்த பூமியில இருந்த அப்படின்ற நபராய் நான் இருக்கணும். அதுதான் அந்த பாரம் உனக்குள்ள இருந்தாதான் உன்னால உண்மையாய் வாழ முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரம் மத்தேயு 24:45-46. வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? யாவன் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் 3 உவமை சொன்னேன். அதுல 2வது உவமையை விட்டுருங்க. 3வது உவமை இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையுள்ள ஊழியக்காரன், கொள்ளாத ஊழியக்காரன் அப்படின்ற உவமையை சொல்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு எஜமானன் இருக்கிறார், அவர் ஒரு பெரிய வீடு வச்சிருக்கிறார். சரிங்களா? எஜமான ஒரு பெரிய வீடு, அவருக்குள்ள நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றார்? இவர்களை போஷிக்கிறதுக்கு சில பேரை நியமிக்கிறார் சீஷர்களாக. நான் போறேன்பா, எனக்கு பதிலா நீ என்ன பண்ணு, இவர்கள் எல்லாம் நீ பாத்துக்கோ, நேரத்துக்கு என்ன பண்ணு, இவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்து இவங்களை என்ன பண்ணு, சரியாய் நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வருகிறார். அப்ப பார்த்தா ஒரு சீஷன் என்ன பண்றான்னா, உண்மையாக என்ன பண்றான், எஜமான் சொன்ன வேலையெல்லாம் என்ன பண்றான், செஞ்சு அங்க வீட்டுல இருந்த எல்லாருக்கும் உணவை கொடுக்குறான். உணவை கொடுத்து அவங்க தப்பு செய்யாம அவங்க பாத்துக்கிறான். ஆனா இன்னொரு சீஷன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம எஜமானன் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லி உணவை கொடுக்காம அவங்க என்ன பண்ணு, ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி என்ன பண்றான், இவன் குடிக்கிறது மாத்திரம் கிடையாது, அவனுக்கும் ஊத்தி கொடுத்து அவனையும் என்ன பண்ணிட்டான், வெறிக்குள்ள களியாட்டத்துக்குள்ள நடத்திட்டான். இப்ப எஜமான் பாக்குறார், ஒரு ஊழியன் என்ன பண்றான், கரெக்டா சொன்னதை கேட்டு இருக்கிறான். அவனை ஆசீர்வதித்து, இந்த என் சொத்துல பாதி அவனுக்கு தரேன்னு சொல்லி இந்த சொத்தை பாதி அவனுக்கு எழுதி கொடுக்கிறான். இந்த சீஷனை பார்த்து சொல்றார், ஏய் பொல்லாத ஊழியக்காரனே, நான் வருவேன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ இவ்வளவு வசதியா இருந்து நீ கெட்டது மாத்திரம் இல்ல, சுத்தி இருக்கவனையும் கெடுத்துட்டியான்னு சொல்லி அவனை தூக்கி என்ன பண்ணாரு தெரியுமா, நரகத்துல அவனை, வசனம் ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, அவனை துண்டு துண்டாய் வெட்டி என்ன பண்ணாருன்னா, இது பரிசேயர்கள், அதாவது வார்த்தை அழகா இருக்கும், மாயக்காரருடைய பங்கு அவருக்கு கொடுத்தாராம். மாயக்காரர்னா வேஷம் போட்டு பாவத்து, அதாவது வேஷம் போட்டு மாயக்காரன், பரிசேயர் மாதிரி மாயக்காரன், வெளியே பரிசுத்த மாதிரி காட்டி உள்ள பாவம் செஞ்சுக்கிட்டு ஏமாத்தினவனை கடைசி தூக்கி ஆண்டவர் வெளில போட்டாராம், நரகத்துல தூக்கி அவனை கொடுத்தார். இந்த ஓமை ஆண்டவர் சொல்கிறார். சொல்லி அவர்களுக்கு அடுத்து சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, உனக்கு ஒரு பாரம் உண்டாகணும், நீ எப்படிப்பட்ட சீஷனா இருக்கணும், உண்மையுள்ள சீஷனா இருக்கணும். நீ எப்படிப்பட்ட சீஷனா இருக்கக்கூடாது, இந்த பொல்லாத சீஷனா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த பூமியை விட்டு போகும்போது சீஷர்களை அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், போதர்கள், அப்போஸ்தலர்கள், அப்புறம் டீச்சர்ஸ்கள், மிஷனரிஸ்கள் இவெல்லாம் உண்டு பண்ணி, ஊழியர்களை உண்டு பண்ணி சபையை நீ ரட்சிப்புகளை நடத்துன்னு சொல்லி ஊழியக்காரங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. வசனம் சொல்லுது, ஊழியக்காரனுடைய வேலை என்னவா, ஊழியக்காரனுடைய வேலை 35வது வசனம், தன் வேலைக்காரனு போஜனம் கொடுத்து
அவர்களை விசாரிக்கும்படி உண்மையாய் இருக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு சபையில கர்த்தர் இன்னைக்கு எதுக்கு எங்களை வைத்திருக்கிறார்? எதற்கு? உங்களுக்கு உணவு கொடுக்க. என்ன உணவு? பாஸ்டர் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு, KFC கூட்டு போவாரு. அது ஒரு பக்கம் இருக்குது, நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகுறது. ஆவிக்குரிய உணவு, இப்ப சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேனே, இந்த உணவு ஊட்ட, பரிசுத்தத்தை ஊட்ட, சொல்லுங்க. விசாரிக்க. விசாரிக்கிறதுனா என்ன? விசாரிக்கிறதுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது மாத்திரமா? நீ பாவம் செய்யும் போது இது பாவம் உனக்கு சொல்றது ஊழியக்காரங்க தான். அதுக்குதான் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரா? என்ன வைத்திருக்கிறார்? ஊமையில சொல்கிறார் பாருங்க, அது ஊழியர்களை வைத்திருக்கிறார். நீங்க சபையில உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு தனியாவோ சில காரியங்களோ இதை நீ பண்ணாதப்பா, இதை நீ மாத்திக்கப்பான்னு சொல்லும் போது நீ புரிந்து கொள்ளணும், நம்முடைய ஊழியர் உண்மை உள்ள ஊழியர். நமக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்கிறார், நம்மளை விசாரிக்கிறார். வெறும் ஆசீர்வாத செய்தியை கொடுக்கிற மட்டும் பாஸ்டரோடு நான் இணைந்து இருப்பேன், என்னை ஏதாச்சும் நோண்டிட்டா அவ்வளவுதான், எனக்கும் அவருக்கு என்னது, பேசக்கூட மாட்டேன், மூஞ்சிய கூட பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஊழியர்களாய் நீங்க என்ன பண்ணக்கூடாது? மந்தைகளாய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இங்க சொல்கிறார், விசாரிக்கல ஊழியர். அடுத்த ஒரு ஊழியர் இருக்கிறான், எப்படிப்பட்ட ஊழியர் இருக்கிறாப்ல, எதுனாலும் செய்யி. அப்படிப்பட்ட சபைகளும் இருக்குது தெரியுமா? கர்த்தர் நமக்கு நல்ல சபையில வைத்துக்காருங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற இடத்துல உன்னை வைத்துக்காருன்னு சந்தோஷப்படு. அல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் கடிந்து கொள்ளும் போதோ, உனக்கு ஒரு சில காரியங்கள் ஆலோசனை சொல்லும் போதோ ஆவி குறுக கூடாது, ஆவி உற்சாகப்படணும். விழித்திருந்தால் என்ன பண்ணுவ? ஆவிக்குரிய கனி உனக்குள்ள இருக்குன்னா என்ன இருக்கும்? ஞானம் வந்துடும், நீடிய பொறுமை இருக்கும். இது என்னுடைய நடத்துக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. பாரம் இன்னைக்கு வரணும். இது ஊழியக்காரர்கள் மாத்திரம் தான் இருக்கணுமா? ஊழியக்காரர்கள் மாத்திரம் தான் இருக்கணுமா? அதான் என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் இந்த இடத்துல? சீஷர்கள். நீ இயேசுவை பின்பற்றுவேனா இதே பாரம் உனக்கு சக மனுஷன் மேல இருக்கணும். எப்படி நாங்க உங்களை விசாரிக்கிறோமோ, நாங்க எப்படி உங்களை கர்த்தருடைய வழியில நடத்துறோமோ, சரியான உணவை கொடுக்கிறோமோ, நீ என்ன பண்ணணும்? உன்னை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு சரியான உணவை கொடுக்கணும். நீ அவனை சரியாய் விசாரிக்கணும், பரிசுத்தல நடத்த ஊழியரா இருக்கணும், சீஷனா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். நீ சபையில ஒரு வீட்டுல ஒரு சீஷன், கணவர் வழி மாறுறாரா, கணவருக்காய் ஜெபிக்கணும், கணவருக்கு ஆலோசனை சொல்லணும். மனைவி வழி மாறுறாங்களா, மனைவியை கர்த்தருக்குள்ள நடத்த கணவரா இருக்கணும். பிள்ளைங்க வழி மாறுறாங்களா, சரியான உணவை கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை போதிக்கிற பெற்றோர்களா இருக்கணும். விசாரிக்கணும், கணவனை விசாரிக்கணும், மனைவியை விசாரிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும். எப்படி இருக்கிறாங்க, பரிசுத்தத்தில் எப்படி இருக்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க. அதுவே சீஷன். அந்த பாரம் உனக்குள்ள வரணும். அதுவே அடுத்த ஆயத்தம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சீசனை அடுத்த ஆண்டவருடைய வருகைக்கு நீ போகணும்னா உனக்கு என்ன தேவை? பாரம். எப்படிப்பட்ட பாரம்? ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு உணவை கொடுக்க என்னைய வைத்திருக்கிறீரே, வழி மாறி போய் கொண்டிருக்கிற நண்பனை வழி மாத்துறதுக்கு என்னை வைத்திருக்கிறீரே, ரட்சிக்கப்படாத என் வீட்டில் இருக்க கணவர் மனைவி பிள்ளைங்க பெற்றோர்களை ரட்சிக்கிறதுக்கு என்னை வைத்திருக்கிறே, அந்த பாரம் எனக்கு வரணும். அதுவே உண்மை உள்ள சீசன். நான் மட்டும் சபைக்கு வரேன், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். நீ கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? வீட்டுல போய் சபிக்கிறது, நீ பாவி அது இதுன்ட்டு. ஆனா இவங்க நல்ல பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா வசனம் சொல்றது உண்மை உள்ள ஊழியனுடைய வேலை என்ன தெரியுமா? சீஷனுடைய வேலையே மத்தவங்களுக்கு உணவு கொடுக்கதான் உன்னை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ரட்சித்ததே எதற்குனா ரட்சிக்கப்படாதவளை ரட்சிக்கவே. கர்த்தர் உன்னை ரட்சித்ததே எதற்குனா நீ விசாரிப்பு இல்லாம வழியில கலியாட்டிலும் வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் உலகத்திலும் லௌகிய காலத்திலும் அகப்பட்டு இருக்கவங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புறதுக்கே கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு அந்த பாரம் உனக்கு இருக்கணும். கர்த்தர் இந்த பொறுப்பை என் கையில கொடுத்துட்டு போயிருக்கா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவே இந்த பொறுப்பு உன் கையில வந்துருச்சு. ஆண்டவர் உன் கையில அதை கொடுத்துட்டா. தெரியலன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு தெளிவா நான் சொல்லிக் கொடுக்குறேன்ல உங்களுக்கு. சுவிசேஷ பயிற்சி வைக்கிறேன், வார வாரம் செய்தியில சொல்றேன்னு, ஆத்துமாக்கா ஜெபி, ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்து. நீ கர்த்தர்ட்ட சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவேன்னா கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்? பொல்லாத ஊழியன் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஊழியன் யாரு? ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஊழியன் யாரு? உண்மையுள்ள ஊழியன். உண்மையுள்ள ஊழியனுக்கு என்ன அர்த்தம்? உணவை கொடுக்கிறது. உணவு என்ன? சரியான உணவு. பாய்சன் எடுத்து யாரும் சாப்பிடுவோமா? அப்ப நீ பாவத்தை ஊட்ட மாட்ட உன் நண்பனுக்கு, அசுத்தத்தை ஊட்ட மாட்டீங்க உன் நண்பனுக்கு. எதை ஊட்டுவீங்க? பரிசுத்தத்தை ஊட்டுவீங்க.
வார்த்தையை ஊட்டுவீங்க, விசாரிப்பீங்க, சரியாய் பாவத்தில் விட்டு விலகும் போது. இதுதான் நல்ல ஊழியன். அடுத்து பாருங்க, தன் ஆஸ்திகள் அவனுக்கு என்ன எல்லாவற்றின் பண்றாரு பாருங்க, 47. நீ உண்மையுள்ள ஊழியனா இருப்பாயானால் கர்த்தருடைய வருகையில் அவனுக்கு என்ன பண்ணுகிறார் பாருங்களேன், தன்னுடைய ஆஸ்திகள். என்ன, யாருடைய ஆஸ்தி? நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொல்ற, வானமும் பூமியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சேர்த்து வச்சதெல்லாம் யாருடைய ஆஸ்தி? யாருடைய ஆஸ்தி? நம்முடைய ஆஸ்தி. கர்த்தர் தராரு. ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆனா இது யாரால சம்பாதிக்கப்பட்டது? வீடோ பைக்கோ கர்த்தர் கொடுத்தது. ஆனா 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அதனால காயலாம் கடைக்கு போயிடும், அழிந்து போயிடும். ஆனா பாருங்க, கர்த்தர் தருகிற ஆஸ்தி, 2ஆம் வருகையில் அவர் கொடுக்கிற ஆஸ்தி பாருங்களேன், எல்லாவற்றில் மேலும் அவனை விசாரணக்காரனாய் வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்துல நம்மளை உயர்த்தி வைக்கிறார் அர்த்தம். பரலோகத்துல பெரிய ஸ்தானங்களை நம்ம கொடுக்கிறார். யாருக்கு? நீ பாரம் உள்ள சிஷ்யனா இருப்பாய். என்ன பாரம்? ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்புகள் நடத்தணும்ன்ற பாரம், சரியான உணவை கொடுக்கணும்ன்ற பாரம், விசாரிப்புன்ற பாரத்தை கொடுப்பானா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்மள விசாரணக்காரனா வைப்பார். இதே இது பாருங்க, அடுத்த ஊழியன் பாருங்க. அந்த ஊழியக்காரனோ, 2வது ஊழியக்காரன் பொல்லாதவனாய் இருக்கிறான். இஸ் a wicked. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, wicked servant. பொல்லாத சீஷன். யாரு பொல்லாத சீஷன்? இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவங்களை பத்தி பேச, ரட்சிக்கப்படாதவங்களை பத்தி பேசுறாரா? ரட்சிக்கப்பட்டவங்க நம்முடைய டேர்ம்ல சொன்னா சபைக்குள்ள இருக்க விசுவாசியை பத்தி சொல்றார். உண்மையுள்ள விசுவாசியா இருக்கலாம், பொல்லாத விசுவாசியா இருக்கலாம், பேருக்கு கிறிஸ்தவலா இருக்கலாம். அந்த பொல்லாத விஷயத்தை, அந்த பொல்லாத ஊழியனுடைய குணங்கள் பாருங்களேன். என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? டைம் இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கவா நேரம் இருக்கு. கணவனை சர்ச்சுக்கு கூட்டு வர்றதுக்கா நேரம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அண்ணன் ஆண்டவர் பத்தி சொல்றதுக்கா நேரம் இருக்கு. அப்புறம் சொல்லிக்கலாம். ஊழியத்துக்கா பாசு மாசமானா கூப்பிட்டு இருப்பார், வாங்க வாங்க ஊழியத்துக்கு, பார்த்துக்கலாம், நேரம் இருக்கு எனக்கு. அசையாத ஊழியர். தேவ பிள்ளைகளே, என்ன சொன்னாலும் நான் அசைய மாட்டேன் அப்படின்ற சீசனா இருக்காது. அந்த சீசன் எதற்கு அடையாளம் ஆண்டவர் சொல்றார்? பொல்லாத ஊழியன் அழைக்கிறார். எப்படிப்பட்ட சாட்சி ஆண்டவர் கூப்பிடுறார் பாருங்களேன். பொல்லாதவனே, wicked, you wicked. அவன் என்ன பண்றா பாருங்க, நாள் இருக்கு, ஊழியம் பண்ண நாள் இருக்கு, சுவிசேஷம் சொல்ல நாள் இருக்கு, ஜப நடைக்கு வர நாள் இருக்கு, ஆத்துமாதாயம் செய்ய நாள் இருக்கு அப்படின்னு சொல்லுவானா? உள்ளத்துல சொல்லிக்கொண்டு பாருங்க, தன்னை மட்டும் கெடுத்து போடல, அவன் யாரையும் கெடுக்கிறான் பாருங்க, கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆளையும் கெடுக்கிறான். என்ன பண்றா பாருங்க, தன் உடன் வேலைக்காரனை அடிக்க துவங்கி. அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு கொடுத்த ஃப்ரீடம் என்ன பண்றான்? மிஸ்யூஸ் பண்றான். நீங்க ரட்சிக்கப்பட்டனும் உனக்கு சில ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுத்திருப்பார். என்ன பண்ணுவ? அத ரட்சிக்கப்படாத நபர்கள் மேல திணிப்ப. படம் பார்க்கலாம்டா, தப்பு கிடையாதுடா. பீச்சுக்கு போலாம்டா, தப்பு கிடையாதுடா. ஃப்ரெண்ட்ஸோட போய் கூத்தடிக்கலாம்டா, தப்பு கிடையாதுடா. தேவ பிள்ளை கவனமா இருக்கணும். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஃப்ரீடம் சொல்றவங்க புரியுதா? ரட்சிப்புல நமக்கு என்ன இருக்கு? ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அந்த ஃப்ரீடம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மத்தவங்க மேல. இங்க அவன் தான் பண்றா பாருங்க, உடன் விளக்க. ஏன்னா ஆண்டவர் என்ன அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கார்? யார பாத்துக்கோன்னு சொல்லி கொடுத்திருக்கார், சுத்தி இருக்கவனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கார். இப்ப என்ன பண்றான்? தனக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து அவன் சேவை பண்ணாம, உணவை ஊட்டாம, விசாரிக்காம என்ன பண்றானா? அவனை அடிக்க துவங்குறான். துவங்கி அது மாத்திரம் இல்ல, பெரியோரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டார். பெரியோரோட புசிக்கவும் குடிக்கவும் தலை. எங்க கொண்டு போறானா அவனை? குடிக்கிற இடத்துக்கு, தேசித்தனம் பண்ற இடத்துக்கு என்ன பண்றானா? அவனையும் கூட்டு போறான். இதுதான் யாரு? பொல்லாத ஊழியன். தேவ பிள்ளைகளே, என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் அவனையும் கெடுத்து என்ன பண்ணிட்டான்? சுத்தி இருக்கவங்களையும் கெடுத்துட்டான். கவனமா இருக்கணும். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு மத்தவங்களை கற்றதா இருக்கணும், மத்தவங்களை உடைக்கிறதா இருக்கக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டனா இன்னொருத்தவனை ரட்சிப்புல நிறுத்துறதா இருக்கணும். உன்னைய பார்த்து பாவத்துல போகிற வழிக்கு வரக்கூடாது. கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இல்லைன்னா ஆண்டவர் உன்னை பொல்லாத ஊழியன் என்று அழைப்பார், பொல்லாத சிஷ்யன் என்று அழைப்பார். கவனமா இருக்கணும். எந்த ஊழியனா இருக்கிற, எந்த சிஷ்யனா இருக்கிற, உண்மையுள்ள சிஷ்யனா, பொல்லாத சிஷ்யனா?
நீ உண்மையில சீஷனா சரியான உணவை கொடுப்ப, சரியாய் நீ விசாரிப்ப. நீ பொல்லாத சீஷன்னா நீ நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நீ தாழ்த்தி கொண்டிருப்ப, இன்னொரு பக்கம் ஃப்ரீடம் வச்சு மத்தவங்களையும் கெடுப்ப. மாத்திரமல்ல, அவனை நீ பாவத்துக்குள்ள நீ நடத்துவ. ரட்சிக்கப்படாதவங்க சொல்ல, ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றார். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளே கவனமா இருங்க. நீ வீட்டுல போய் கெட்டவாத பேசுறேன்னா யாரு பாப்பாத? பக்கத்துல இருக்கவன் பாப்பான். நீ வீட்டுல போய் சபிக்கிற அப்படின்னா யார் பாப்பா? பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தீங்கன்னா யார் பாப்பா? பொய் சொல்றீங்கன்னா யாரு பாப்பா? உன் வீட்டுல இருக்க உன் பிள்ளைங்க பாக்கும், உன் பக்கத்து வீட்டுக்காரன் பாப்பான். இச்சையில மாட்டிக்கிறீங்கன்னா யார் பாப்பா? இதெல்லாம் அவனை என்ன பண்ண வைக்கும்? இடர செய்யும். கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள கவனமா இருக்கணும். எந்த ஊழியனா இருக்க போற உனக்கு அந்த பாரம் வரணும் இன்னைக்கு இந்த காலை வேளையில. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாரம் சொல்லுங்க. பாரம் என்ன பாரம்? உண்மையுள்ள சீஷன் என்ற பாரம். ஆண்டோட வருகையில வரும்போது உண்மையாய் நீ இருந்தப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கூப்பிடணும். அப்பதான் நம்ம எங்க போக முடியும்? கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ள முடியும். பொல்லாத சீஷனை கர்த்தர் என்ன சொல்றா பாருங்களேன். அடுத்த வருஷம் கடைசி வருஷம் பாருங்க. அவனை கடினமாய் தண்டித்துன்னு போடுறார். அவனுக்கு நிலைமை என்ன? ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. அவனை வெட்டிட்டாரான். கட்டட் இன்டு பீசஸ் போட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன். அவனை வெட்டி எங்க போறாராம்? மாயக்காரருடைய உடனே அவனுடைய பங்கை நியமிப்பார். என்ன இருக்கு? என்ன இருக்கு? இந்த வார்த்தையை கவனிங்க. நீ உண்மையில சீசனா இருக்கானா, உண்மையில சீசனுக்குரிய பங்கு இருக்கு. உண்மை இல்லாத பொல்லாத சீசனா இருப்போம்னா அதுக்குரிய பங்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்திய நரகத்துல இருக்கிறது. தேவ பிள்ளையை நீ கவனமா இருக்கணும். நீ உனக்குள்ள பாரம் வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். பாரம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு அந்த பொறுப்பை, இன்னைக்கு அந்த எஜமானன் யார் தெரியுமா? இயேசு. வேலைக்காரர்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். நம்ம கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பு யார் தெரியுமா? ரட்சிக்கப்படாத வெளியே இருக்க மக்கள். உங்க வீட்டுல, உன் அருகில, உன் வேலை ஸ்தலத்துல இவர்களுக்கு உணவு ஊட்ட நம்மளை கொடுத்திருக்கார் கர்த்தர். இவளை விசாரிக்க, கர்த்தருக்கு நேராய் நடத்த நம்மளை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த பாரம் வருது இன்னைக்கு? நீ கேளுங்க பார்க்கலாம். அந்த பாரம் சொல்லுங்க பார்க்கலாம். பாரம். ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு அன்னப்பறவையும் கொக்கும் பேசிக்கிட்டாங்க. ஸ்வானும் கிரேனும் பேசிக்கிட்டாங்க. அன்னப்பறவை என்ன தெரியல, மேல நல்லா ஹைட்ல நல்லா பறக்கும். அது கொக்கும் பேசிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுச்சா, அன்னப்பறவை என்ன பண்ணுச்சு, மேல ஹைட்ல இருந்து பறந்துட்டு நேரா தண்ணி குடிக்க வந்துச்சு. அப்ப கொக்கு என்ன பண்ணி கொண்டு வந்துச்சு அப்படின்னா, கீழே தண்ணி குடிச்சிட்டு இருந்து அப்படியே இது அது என்னது, ஸ்னெயிலுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நத்தை. அது நத்தையை சாப்பிடும் கொக்கு. சரிங்களா? நத்தை எங்கடா நத்தை கிடைக்குது அப்படின்னு தண்ணிக்குள்ள பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் மேல இருந்து அழகா அந்த அன்னப்பறவை வந்து தண்ணியில வந்து உட்காந்தோடனே இந்த அன்னப்பறவை பார்த்து இந்த கொக்கு கேட்டுச்சான், எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப இந்த கொக்கு அன்னப்பறவை சொல்லிச்சான், நான் பரலோகத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த கொக்கு கேட்டுச்சான், பரலோகம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். அன்னப்பறவை சொல்லிச்சான், ஏய் பரலோகம் இருக்கிறது உனக்கு தெரியாதா? பரலோகம் சூப்பரா இருக்கும். அங்க ஒரு தர ஃபுல்லா தங்கம், ட்ரீ எல்லாம் ஃபுல்லா அப்படியே தங்கத்திலே இருக்கு. அந்த இடமே சூப்பரா. அங்க வந்து நம்மள வேட்டையாடுறதுக்கு ஒரு மிருகமும் கிடையாது. ரொம்ப சூப்பரான இடம். இந்த இடத்துல இருந்தா வந்துட்டு அப்ப வந்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கொக்கு கேட்டுச்சான், பரலோகத்துல நத்தை கிடைக்குமான்னு கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சான்? பரலோகத்துல நத்தை கிடைக்குமா, நான் இங்க சாப்பிட்ற நத்தை அங்க கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த அன்னப்பறவை சொல்லிச்சான், நத்தெல்லாம் அங்க கிடையாதுன்னு. கொக்கு சொல்லிச்சான், அப்படிப்பட்ட பரலோகம் எனக்கு வேணாம்னு சொல்லி என்ன பண்ணிச்சான், நத்தையை தேடி போயிடுச்சான். நத்தை இல்லாத பரலோகம் எனக்கு என்ன வேணான்னு சொல்லிட்டு இந்த பரலோகத்தோட மகிமையை கொடுத்த பார்க்காம அது மறுபடியும் கீழே குனிஞ்சே தண்ணிக்குள்ள அப்படியே கொத்து போயிடுச்சான். நீ தேவ பிள்ளைகளே, நீங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிப்பட்டவளா இருக்கக்கூடாது. கொக்க மாதிரி இங்க என்ன உலகம் என்ன, நத்தை இது வேணும் அது வேணும், இது 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 உலக பாவத்திலேயே உன் கண்ணு இருக்க கூடாது. சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அன்னப்பறவை போல நம்ம பரலோகத்தை தரிசிக்கிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்ல எத்தனை பேர் புரியுது? லௌகீக ஆசைகள்லாம் விடுங்க, லௌகீக காரியங்களை தூக்கி போடுங்க. உன் பார்வை இனி கீழே இல்லாம உன் பார்வை மேலோக்கி காணப்படட்டும். நீ மேலோக்கி பாக்குற நபரா இருப்பாயனால் கர்த்தருடைய வருகையில உன்னை ஆயத்தை படித்திருக்காருன்னு அர்த்தம். இந்த செய்தி, இந்த 3 ஆயத்தமும் உனக்குள்ள இருக்குன்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூதால சொல்லப்படுறது போல அவருடைய சமூகத்துல கரை திரை அற்று என்னவா இருப்போம், வல்லமையோட சமூகத்துல போய் நிற்போம். கைவிடவே பட மாட்டோம். உனக்கு இந்த பயமே வேண்டாம். இந்த 3 ஆயத்தமும் உனக்குள்ள இருக்குமானால், அது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? 3 ஆயத்தம் சொன்னேன். முதல் ஆயத்தம் என்ன? ஞானம். சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம். என்ன ஞானம்? என்ன ஞானம் நமக்கு வேணும்?
கர்த்தருடைய வருகை நிச்சயம் உண்டுன்ற ஞானம். அடுத்து நமக்கு தேவை உணர்வு. என்ன உணர்வு? பாவம் வேண்டாம், பரிசுத்தத்துல கட்டப்படணும். அது எப்படி கட்டப்படும்? ஜெபத்துலதான் கட்ட முடியும். அப்ப எனக்கு வாழ்க்கைக்கு ஜெபம் தேவை, கர்த்தருடைய சமூகம் தேவைன்ற உணர்வு உனக்கு வேண்டும். அடுத்து மூணாவது பாரம் வேணும். என்ன பாரம்? உண்மையுள்ள சீசனா நான் ஓடி முடிக்கணும். என்னையும் ரட்சித்து என்னையும் கட்டி சுத்தி இருக்கவங்களையும் கட்டி எழுப்புற சீசனா இருக்கணும். வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க இருக்கிறவங்க எளிமையில பார்க்கலாம். எளிமையிலுங்க கண்களை மூடுங்க, அப்படி ஜெபிக்க இறமிங்க பார்க்கலாம். நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் தான் கொஞ்ச நேரம், நீனும் ஆண்டவர் மாத்திரம். ஆண்டவரே இப்படி ஆயத்த உங்கள் வருகையை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் சொல்லி அப்படி சொல்ல அப்படி ஜெபிங்க பார்க்கலாம். வாயில இருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் அப்பா. அப்படி கேளுங்க பார்க்கலாம். ஒரு ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. 2 கரங்களை உயர்த்தி, உடைய வருகை நிச்சயம் ஒன்றென்ற ஞானம் நான் அறியாம இருக்கக்கூடாது. போன வாரம் பார்த்தபடி ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீ அறியாம இருப்பது ஆண்டவர் சுத்தம் அல்ல. கனியை குறித்து அறியாமல் இருப்பது சுத்தம் அல்ல. அபிஷேகத்தை குறித்து அறியாமல் இருப்பது சுத்தம் அல்ல. அதே போல அவருடைய வருகை குறித்து நீ அறியாமல் இருப்பது கர்த்தருக்கு சுத்தம் அல்ல. நிச்சயம் உண்டு அவருடைய வருகை. வானம் பூமி அழிந்து போயிடும், ஆனா அவருடைய வருகை நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. நிச்சயம் பரிசுத்தவான்களை அவர் தன்னோடு சேர்த்துக் கொள்வார். அவிசுவாசிகளை அவர் கைவிட்டு விடுவார். இதை குறித்து ஒரு ஞானம் அவனுக்கு வரட்டும். அடுத்து கேளுங்க பார்க்கலாம். உணர்வு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உணர்வு. ஜெபத்தினால் மாத்திரமே பாவத்தை விட முடியும், பரிசுத்தத்துல என்னை கட்ட முடியும். 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். உணர்வை கொடுங்கப்பா. ஜெபிக்கிற உணர்வை கொடுங்க. உங்களுடைய சமூகத்துக்கு நான் வரணும்ன்ற உணர்வை கொடுங்க. உன் சமூகம் ஒன்று மாத்திரமே பாவத்தை உடைக்கும். லௌகிக பாரங்கள் என்னை அழுத்தாது, வெறிகள் என்னை ஈர்க்காது. ஜெபத்துல மாட்டமே அசுத்த உறவுகளினால கைவிட முடியும். எனக்கு கொடுங்க, என்னை பலப்படுத்துங்க. கேளுங்க. கரை திரை அற்று நீங்கி ஓ திராணி உள்ளவர்களாக சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்னாடி திராணி உள்ளவர்களாக நிறுத்துங்கப்பா. தகுதி உள்ளவனா என்னை நிறுத்துங்க. அந்த உணர்வை கொடுங்கப்பா. கேளுங்க. நோவா காலத்துல வாழ்ந்த மக்களை போல உணர்வு இல்லாம இருக்கக்கூடாது. பேழை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, பேழைக்குள் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து நீ உணர்வுள்ளதா இருக்காத. ஜல பிரளயம் வரும்போது உனக்கு நேரம் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் உன்னால தப்பிக்க முடியாது. இன்னைக்கே மனம் திரும்பு. அடுத்து ஒரு பாரம். 2 கரங்களை விட்டு எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஒரு பாரத்தை கொடுங்கப்பா. என்ன பாரம்? உண்மையுள்ள சீஷனாய் நான் இருக்கணுமப்பா. முடிவு பரியந்த வரைக்கும் சொல்லுங்க. முடிவு பரியந்த வரைக்கும் நல்லா ஆரம்பிச்சேன், நல்லா சுவிசேஷம் சொன்னேன், இப்ப சுவிசேஷம் சொல்லல. நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சேன், இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கல. நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னேன், இப்ப ஜெபம் ஓடல, சுவிசேஷம் வாயிலிருந்து வரல. வேணாம் தேவ பிள்ளையே, உண்மையுள்ள ஊழியனாக இரு. அந்த பாரம் உனக்கு வரட்டும். கர்த்தர் உன் கையில கொடுத்த பொறுப்பு உணவு ஊட்ட, நல்ல உணவை கொடுக்க, விசாரிக்க, அநேக ரட்சிக்கப்படாத மக்களை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துகிற ஒரு சீசனாய் இருக்கணும். ஒருபோதும் பொல்லாத சீசனாய் இருக்க. 2 கரங்களை வைத்து ஆண்டவர்ட்ட இந்த கிருபையை கேளுங்க பார்க்கலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாது இருக்க கடவன். இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு விழுந்து போயிடலாம். இன்னைக்கு நான் ஆண்டவரை பத்தி சொல்லலாம், நாளைக்கு நான் பேசுறனாலே விழுந்து போயிடலாம். நான் விழுந்து போகாம இருக்கலாம். எனக்கு தேவ ஆண்டவர் கிருபை. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. கேளுங்க பார்க்கலாம். அந்த கிருபையை கொடுங்கப்பா. கேளுங்க. அந்த கிருபையை கொடுங்க. ஒருபோதும் பொல்லாத ஊழியனாய் மாறிடக்கூடாது. கேளுங்க. ஒருபோதும் பொல்லாத சீசனாய் மாறிடக்கூடாது. எனக்கு நேரம் இருக்கு, நான் ஊழியத்துக்கு வர நேரம் இருக்கு, மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல நேரம் இருக்கு, நீ சொல்லி கொண்டிருக்க பொல்லாத ஊழியனாய் மாறிடாத. அடுத்து உனக்கு இருக்கிற ஃப்ரீடமை பயன்படுத்தி மற்றவங்களை நீ பாவத்துக்கு நேராக இடர செய்யாத. ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்க பார்க்கலாம். உனக்கு இருக்கிற வசனம், எனக்கு வசனம் தெரியும், எனக்கு வசனம் தெரியும், அதை சொல்லி சொல்லி மத்தவங்களை பாவத்துக்கு நேராக வழி நடத்துறாத. உன் வாழ்க்கை உலகத்துல இருக்கிறத பக்கத்துல பார்க்க கூடாது. நீ உலகத்துக்குள்ள இருக்கிறன்ற மத்தவன் பார்த்து இடறக்கூடாது. அதாவது அர்த்தம். நீ ஒப்பு கொடு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க அப்படி பண்ணுவாயானா நீ பொல்லாத சீசன், பொல்லாத சீசன். உன்னையும் கெடுத்து மத்தவங்களையும் கெடுக்கிற மகனாய் இருக்கக்கூடாது. கேளுங்க பார்க்கலாம். கிருபையை கொடுங்கப்பா. கேளுங்க. கிருபையை கொடுங்க. அந்த பாரத்தை கொடுங்கப்பா. என் நிமித்தம் ஒரு ஆத்மா கூட வழி மாறிடக்கூடாது. என் நிமித்தம் ஒருத்தவன் கூட இடறிடக்கூடாது. அந்த பாரம் எனக்கு உண்டாகட்டும். கேளுங்க பார்க்கலாம். அந்த பாரம் எனக்கு உண்டாகட்டும்.
அல்லேலூயா. நாம் உண்மையுள்ள சிஷ்யனா இருப்போம்னா கர்த்தருடைய பங்கை நாம் பெறுவோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேருக்கு அந்த பாரம் உண்டாகுது? இனி ஆத்மாக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், வீட்டுல இருக்கவங்களை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துவேன், என் நண்பர்களை வழி நடத்துவேன், சரியான உணவை கொடுத்து விசாரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாகணும்னா உனக்கு தேவ ஞானம், உனக்கு தேவ உணர்வு, உனக்கு தேவ பாரம். இந்த மூணு எனக்கு தாங்கப்பா, இதுல நீ ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்துங்க. நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, கரங்களை உயர்த்தி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறேன். இங்கே சபையில இருக்க ஒவ்வொரு பேரையும் நீ ஆயத்தப்படுத்துங்க. ஞானத்தை குறித்து ஆயத்தப்படுத்துங்க, உணர்வை குறித்து எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பாரத்தை குறித்து எங்களை ஆயத்தப்படுத்துவீராகப்பா. இந்த 3 நாளும் எங்களை ஒவ்வொரு பேரையும் கட்டி எழுப்புங்கப்பா. பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலையாக ஆண்டவரே, பரிசுத்தத்தில் கட்டி எழுப்பப்படுகிற உணர்வை கொடுங்கப்பா. அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஓட தன்னுடைய வாழ்க்கையை கட்டாமல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவளாய் ஒவ்வொரு பேரையும் பாரமுள்ளவளாய் மாற்றுவீராக. வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளையும் அந்த நாளிகையை நாங்கள் அறியாம இருக்கிறோம், ஆனால் கர்த்தரை சந்திக்க நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை உருவாக்கி எங்களை கொண்டு போங்க. வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடும் சந்ததியோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம் சொல்லி வாழ்த்துவோம். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். தேங்க்யூ. காட் பிளஸ்.